வெல்கம் பேக் டு நிஜம் டிவியின் என்பிஎல் நிஜம் பைபிள் லீக் 2024 ஸ்பான்சர்ட் பை எஸ்எம்டிஎம் ஜுவல்லர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் திருத்தங்கல். இப்பொழுது இடைவேளைக்கு பின்பதாக ரெண்டாவது பாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கோம். முதல் 5 ஓவரில் 112 ரன்கள் எடுத்தார்கள். ரன்களை குவித்துள்ளனர். 113 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அருமையான ஜாக்கபுரம் டீம் அவங்க களத்துக்குள்ளே இறங்கி ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி அவங்கள நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஜபத்தோடு போட்டியை அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஜபமே ஜெயம் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க நினைக்கிறேன். இந்த டீமில் தான் ஜபிதா அப்படிங்கிற சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க. தங்க பியூலான்னு சிஸ்டர் இருக்கிறாங்க. ஆமாம், நவீன் அப்படின்னு ஒரு பிரதர் இருக்கிறாங்க. இந்திரா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. ஆமாம், ஜாய் டெல்ஃபின் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஃபீல்டிங்கை செட் பண்ணிட்டாங்க. இப்போ பேட்ஸ்மேன் கலுங்கு விளை சிஎம்எஸ் திருச்சபையிலேருந்து ஜபா சிஸ்டரும் சஞ்சய் பிரதரும் போகிறாங்க. பார்க்கலாம். இப்போது கலுங்கு விளை யாக்கோபுரத்தை களங்கடிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள். ஜபா சிஸ்டர் ஒரு அதிரடி ஆட்டக்காரர். அவர் இறங்கினாலே பந்து சிக்ஸருக்கு தான் போகும். போட்டியில் அவங்க 48 ரன்கள் அடித்திருந்தாங்க. 10 பந்தில் 48 ரன்கள் குவித்த ஒரு வீரர். ஆப்போசிட்டில் இருக்காலும் சளைத்தவர் அல்ல. இப்பொழுது பந்தை அடித்து ஆடுவதற்கு அருமையான ஜபா சிஸ்டர் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ பேட்ஸ்மேன் உள்ளே போயாச்சு. இப்போது நடுவர் அவங்க மைதானத்துக்குள்ளே கடந்து சென்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இதோ உங்கள் முன் நடுவர் வந்து கொண்டிருக்கிறார். பராக் 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 பராக். அருமை அருமை அருமை. ஓகே, கலுங்கு விலைக்கு ஒரு இமாலய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 113. வெற்றி பெறுவார்களா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே, முதல் பந்து அருமையான இந்திரா சிஸ்டர் ஜபா சிஸ்டருக்கு வீசுகிறார்கள். பார்க்கலாம். தங்களை உண்மை உள்ளவர்களை காண்பிக்கிறவர்கள் யார்? இதுவரைக்கும் முதல் பந்து சிக்ஸர் தான் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு வரலாறு மாறிவிட்டது என்று நினைக்கிறேன். ஓகே, அவங்க டைம் முடிஞ்சிட்டு முதல் பந்து ஒரு டாட் பாலாக அமைகிறது. ஜபா சிஸ்டர் முதல் முறையாக என்பிஎல்லில் முதல் பந்து டாட் பாலாக வந்திருக்கிறது. இப்போ அடுத்த பந்து வீசப்படுகிறது. மெய்யான போஜனம் எது? மாம்சம். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது. என் மாம்சம் அப்படின்னா யாருடைய மாம்சம்? இயேசுவின் மாம்சம். சூப்பர். அவங்க வந்து பதில் சொல்லி இருக்கிறாங்க. 4 ரன்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். 2வது பந்து பவுண்டரிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்திரா சிஸ்டர் அவங்க 4 ரன்களை பெறுகிறார்கள். அணியின் எண்ணிக்கை 4ஆக முதல் ரன் வந்திருக்கிறது. இப்பொழுது 3வது பந்து. திருடர் கண்ணமிட்டு திருடுவது எங்கே? பூமியிலே. சூப்பர். ஒரு இமாலய சிக்ஸர் அடிச்சிருக்கிறாங்க. அணியின் எண்ணிக்கை 10ஆக உயர்கிறது. திருடர் கண்ணமிட்டு திருடுவது எங்கே? பூமியிலே. சூப்பர். அருமையான இந்திரா சிஸ்டர் வீசின 3வது பந்தை. சிக்ஸர் கணக்கை தொடங்கிவிட்டார் நினைக்கிறேன். இனிமேதான் ஆட்டத்தில் பரபரப்பு இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த பந்தை நம்ம பார்க்க போகிறோம். 4வது பந்து இந்திரா சிஸ்டர் ஜபா சிஸ்டருக்கு. அந்தரங்கமாய் செய்ய வேண்டியது எது? ஜபம். விக்கெட் போயிருக்கு. ஒரு பவுண்டரி, ஒரு சிக்ஸர் அடித்து 3வது பந்தில் அந்தரங்கமாய் செய்ய வேண்டியது எது என்ற கேள்விக்கு அவங்க ஜபம் என்று சொன்னார்கள். ஆமாம், அது தர்மம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. தர்மம், நம்ம தர்மம் செய்கிற தான தர்மம் அந்தரங்கமாய் இருக்க வேண்டும். அந்தரங்கமாய் செய்ய வேண்டியது எது? ஜபம். டெய்சி ராணி சிஸ்டர் இப்போ வந்து ஆடுகளத்துக்குள்ளே சென்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்பொழுது அருமையான இந்திரா சிஸ்டர் 5வது பந்தை வீசுகிறார்கள். அருமையான டெய்சி சிஸ்டர். ஓய்வு நாள் யாருக்கு உண்டாக்கப்பட்டது? மனுஷருக்காக. சூப்பர். வந்த உடனே இமாலய சிக்ஸர் அடிச்சிருக்கிறாங்க. சூப்பர். இறங்கிய வேகத்திலே ஒரு அடி. மனுஷனுக்காக ஓய்வு நாள். மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இருக்கிறது.
இப்போ முதல் ஓவரில் கடைசி பந்து. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எதை தெரிந்து கொண்டனர்? விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எதை தெரிந்து கொண்டனர்? மீண்டும் ஒரு டாட் பால். நோ ப்ராப்ளம். ஆனாலும் கூட முதல் பந்து அருமையாக டெய்சி சிஸ்டர் 6 ரன்களுக்கு அவங்க விரட்டியிருந்தார்கள். முதல் ஓவர் முடிவில் 16 ரன்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. அந்த இழந்த விக்கெட் ஜபா சிஸ்டர் அவர்கள் 10 ரன்களுடன் அவர்கள் வெளியேறினார்கள். ஓகே, அவர்கள் முதல் ஓவரில் எத்தனை ரன்கள் எடுத்திருந்தார்கள் தெரியுமா? 25 ரன்கள் எடுத்திருந்தார்கள். ஜாக்கபுரம் முதல் ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 25 ரன்களா? முதல் ஓவரில் அவங்க விக்கெட் இழந்திருந்தார்கள். ஒரு விக்கெட். 3வது பந்தில் விக்கெட் இழந்திருந்தாங்க. இப்போ இந்த 2வது ஓவரை வீச வருகிறார்கள் தங்க பியூலா சிஸ்டர். அதை எதிர்கொள்வது நம்ம சகாயம் அண்ணை. ஓகே, பவுலிங்கில் சகாயத்தை கட்டளையிட்டார்கள். இப்பொழுது பேட்டிங்கில் சகாயத்தை கட்டளை சகாயம் வழங்கினார்கள். ஜாக்கபுரத்துக்கு. இப்போமாவது காயத்தை வழங்குவார்களா ஜாக்கபுரத்துக்கு? பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, தனக்கே காயத்தை ஏற்படுத்தி கொள்ளாதபடி எதிரணியினருக்கு காயத்தை ஏற்படுத்துவார்களே ஆனால் அவங்க வெற்றி இலக்கை அடையலாம். 2வது ஓவரின் முதல் பந்து தங்க பியூலாக்கா. இயேசு எப்படி கூடார பண்டிகைக்கு போனார்? அந்தரங்கமாய். சூப்பர். எதிர்பார்த்தபடி காயத்தை ஜாக்கபுரத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு எப்படி கூடார பண்டிகைக்கு போனார்? அந்தரங்கமாய். சூப்பரா, அழகா. பட்ட காயத்தை திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். முதல் பந்திலே அருமையான சிக்ஸர். இயேசு எப்படி கூடார பண்டிகைக்கு போனார்? அந்தரங்கமாய். யோவான் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கிறது. அழகா பதில் சொன்னாங்க. இப்போ 2வது பந்து தங்க பியூலா சிஸ்டர் சகாயம் பிரதருக்கு. சோதனைகள் முடிந்த பின் இயேசு எங்கே வாசம் பண்ணினார்? சோதனைகள் முடிந்த பின்பு இயேசு எங்கே வாசம் பண்ணினார்? ஓகே, மீண்டும் ஒரு டாட் பால். ஒரு சிக்ஸருக்கு அடுத்து ஒரு டாட் பால். 3வது பந்து வீசப்பட இருக்கிறது. அருமையான சகாயம் பிரதருக்கு. வீசுங்க சிஸ்டர். இயேசு சூம்பின கையை உடையவனிடம் கூறியது என்ன? கையை நீட்டு. சூப்பர் 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 சூப்பர். எப்படி பதில் பாத்தீங்களா? ஒரு டேஞ்சரை சிக்ஸரா திருப்பி இருக்கிறாங்க. இயேசு சூம்பின கையுடையவனிடம் கூறியது என்ன? உன் கையை நீட்டு. நீட்டு. கையே சூம்பி போயிருக்கு, ஆனா ஆண்டவர் சொன்னது கையை நீட்டு. சூப்பர். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. டேஞ்சரை அவங்க இமாலய சிக்ஸரா திருப்பி இருக்கிறாங்க. இப்பொழுது 4வது பந்து அருமையான சகாயம் பிரதருக்கு. இயேசு எதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார்? நகரத்தை பார்த்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். மீண்டும் ஒரு இமாலய சிக்ஸர் அடிச்சிருக்கிறாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? நமக்கு இருக்க முடியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆமா, ஏன்னா சகாயம் பிரதர் அப்படி சகாயம் பண்ணாங்க. சகாயம் பண்ணிட்டு ஜாக்கபுரத்துக்கு ஆமா தனக்குத்தானே காயத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆனா இப்போ அதை அவங்க ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3 சிக்ஸர் அடிச்சிருக்கிறாங்க. அதுல இடையில ஒரு டாட் பால். இப்பொழுது காட்ரிக் சிக்ஸர் அடிப்பாங்களான்னு அடிப்பாங்களா? கண்டிப்பா அடிப்பாங்க. கண்டிப்பா அடிப்பாங்க. நான் கொடுத்து நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டிப்பா எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவார்களான்னு பார்க்கலாம். நேர்களும் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாங்க. இழந்த அந்த கொடுத்த அந்த ரன்ஸை இப்போ திரும்ப எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 5வது பால். இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தவன் யார்? நிக்கோதேமு. சூப்பர். எதிர்பார்த்த
விக்கெட். ஒரு இமாலய கொடுத்தது 6. இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தவன் யார்? நிக்கோதேம். எடுத்தது 4. இன்னும் 2 தான் பாக்கி. ஆனா ஒன்று டாட் பால் ஆகிவிட்டது. ஒரு பால் இருக்குல்ல. ஓ கண்டிப்பா ஒன்று அடிச்சு 5 ஆக்கிடுவாங்க. மீண்டும் ஒரு அருமையான சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அருமையான யாரு சகாயம் பிரதர். ஓகே, இந்த 2வது ஓவரில் கடைசி பந்து. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பந்து. யோவான் ஸ்நானனை பற்றி முன்னமே சொல்லிய தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. சூப்பர் போட்டு 5 சிக்ஸர்களை அடித்து சிக்ஸர் அழகாக அடிச்சிருக்காங்க. யோவான் ஸ்நானனை பற்றி முன்னமே சொல்லிய தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. சூப்பர். எதை கொடுத்தார்களோ அதில் அது ஒரு திருப்பி டாட் வருது. பால். ஆனாலும் கூட தொடர்ந்து 5 ஓவரில் 5 சிக்ஸரை அடிச்சிருக்கிறாங்க. அருமையான சகாயம் பிரதர். 6 பால்ல 5 சிக்ஸர்கள் அடித்திருக்கார்கள். ஒரே ஒரு டாட் பால் மட்டும்தான். அண்ணா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அண்ணன் 6 சிக்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் 5 சிக்ஸ் அடிச்சிட்டாங்க. முதல் ஓவரில் 16 ரன்கள் தான் எடுத்திருந்தாங்க. 2வது ஓவரில் 30 ரன்கள். 30 ரன்களை எடுத்து அணியின் எண்ணிக்கை 46 ஆகிறது. இப்பொழுது 3வது ஓவருக்கு செல்ல இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளையில் நிஜம் டிவியுடன் இணைந்திருங்கள். இது நிஜம் டிவியின் NBL நிஜம் பைபிள் லீக் 2024 ஸ்பான்சர்ட் பை SMTM ஜுவல்லரி, சிவகாசி, சிறுவல்லிபுத்தூர் மற்றும் திருத்தங்கல். நேரிலே இணைந்திருங்கள். வெல்கம் பேக் டு அவர் NPL நிஜம் பைபிள் லீக் 2024 ஸ்பான்சர்ட் பை SMTM ஜுவல்லர்ஸ், சிவகாசி, திருத்தங்கல் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஓகே, இடைவேளைக்கு முன்பதாக 2 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 46. அது கடைசி ஓவரில் 5 சிக்ஸர் அடித்து எதிரணிக்கு ஒரு சகாயம் பிரதர் பட்டை கிளப்பிட்டாங்க. ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டாங்க. ஆனால் அணியின் இலக்கு 110, ஒரு பெரிய இலக்கு தான். 3 வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 3வது ஓவரை வீச வந்திருக்கிறாங்க அணித்தலைவி ஜாய் சிஸ்டர். ஜாய் சிஸ்டர் 3வது ஓவர்னாலே ஏதோ ட்விஸ்ட் இருக்குமாண்ணே? இல்லை, ஆமாம் 3வது ஓவர். என்ன சிஸ்டர், பவர் பிளே எடுக்கிறீங்களா? ஆமாம் சொன்னனா எல்லாருமே 3வது ஓவரில் தான் பவர் பிளே எடுக்கிறாங்க. என்ன விஷயம்? 2வது ஓவரில் தான் நிறைய ரன் போகுது. அதையும் கவனிச்சிங்களா? அப்படியே அதெல்லாம் கவனிக்கலையே. ஜாயக்கா சஞ்சய் பிரதர் 36 ரன்னை வாரி வளர்ந்தது 2வது ஓவர் தான். ஓகே, இப்போ அதே 30 ரன்னை எடுத்திருக்கிறாங்க அந்த 2வது ஓவரில். இப்போ ஜாய் சிஸ்டர், அருமையான டெய்ஸி சிஸ்டருக்கு அவங்க பவர் பிளேயில் எடுத்திருக்கிறாங்க. ஓகே, முதல் பந்து இப்பொழுது வீசப்பட இருக்கிறது. பந்த அருமையான நடுவர் அவர்கள் கண்ணியமாக ஜாய் சிஸ்டர் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ முதல் பந்து. தேவபக்தியும் நீதியும் உள்ளவன் யார்? தேவநீதி யோசிப்பு. பவர் பிளேன்னா பவர் பிளே தான். மறுபடியும் பிளே பண்ண ஆரம்பிக்கிறது. பக்தியும் நீதி உள்ளவன் யார்? சிமியோன் என்பதுதான் சரியான பதில். தேவபக்தியும் நீதியும் உள்ளவன் யார்? தேவநீதி யோசிப்பு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அருமையான சிஸ்டர் அவங்க தன்னுடைய விக்கெட்டை பவர் பிளேயில் பறி கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ 3வது ஓவர் முதல் பந்திலே முதல் விக்கெட் ஒரு விக்கெட்டை இழந்து அணியின் எண்ணிக்கை 46ல் அவங்க தொடர்ந்து விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க ஜெய்சி சிஸ்டர். இப்போ அடுத்த ஆட்டக்காரர். ஆனால் உண்மையிலே பவர் பிளேல ஏதோ ஒன்று இருக்குண்ணே. பவர் பிளே வந்தாலே ஒரு விக்கெட் முத பால்லே விழுந்துருது. பவர் பிளேனாலே விக்கெட் இருக்குது. எப்படி நல்லா நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். எப்படி 2லேருந்து ஜெபா சிஸ்டர் 3வது ஓவரில் தான் பவர் பிளே எடுத்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12 ரன்களை
கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்தார்கள். இப்பொழுது ரன்கள் ஏதும் கொடுக்காத நிலையில் விக்கெட்டை பறி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்த பேட்ஸ்மேனா யார் போகிறா அப்படின்னா டார்லிங் சிஸ்டர் போகிறாங்க. டார்லின் சிஸ்டர் ஓகே, முதல் பந்து வீசப்பட்ட நிலையில் ஒரு விக்கெட்டை இழந்த நிலையில் இப்பொழுது 2வது பந்தை ஜாய் சிஸ்டர் வீசுகிறார்கள். டார்லிங் சிஸ்டருக்கு பார்க்கலாம். இயேசு எதை தோய்த்து யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார்? துணிக்கை. சூப்பர் 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 சூப்பர். என்ன பவர் பிளே ஆகுது, கிவர் பிளே ஆகுது. நான் 6 அடிப்பேன் அடிச்சிருக்கிறாங்க டார்லிங் சிஸ்டர். சூப்பர் 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 சூப்பர். சுழல் பந்தை சுழண்டு அடித்து விட்டார்கள். 6 ரன்கள். இயேசு எதை தோய்த்து யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார்? துணிக்கை. சூப்பர். அணியின் எண்ணிக்கை 50ஐ தாண்டி விட்டது. 52 ரன்கள். இப்பொழுது பவர் பிளேயின் 3வது பந்து. இயேசுவை மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடிக்க வந்தவர்கள் யார்? பரிசேயர் வேதபாரகர். பவர் பிளேல மறுபடியும் பிளே ஆரம்பித்து விட்டது. விக்கெட் போகிறது, பிளே ஆரம்பிச்சிட்டு. இயேசுவை மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடிக்க வந்தவர்கள் யார்? பரிசேயர் வேதபாரகர். ஆன்சர் சொல்லுங்கண்ணே. இயேசுவை மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடிக்க வந்தவர்கள் யார்? அவர்கள் சொன்ன பதில் என்ன? பரிசேயர் சதுசேயர். மார்க் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இருக்கிறது. இயேசுவுடைய இனத்தார். இயேசுவுடைய இனத்தார் என்பதுதான் சரியான பதில். விக்கெட்டை பறி கொடுத்திருக்கிறார்கள். என்ன பவர் பிளேனா ஒரு விக்கெட் போகுது, ஒரு 6 வருது. இப்போ அடுத்த விக்கெட் போயிருக்கிறது. இப்போ அடுத்த பேட்ஸ்மேன் யாருன்னு பார்க்க போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கடைசி பேட்ஸ்மேன் ஃப்ளோரா சிஸ்டர் வர போகிறாங்க. பவர் பிளேயில் இறங்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ண்ணே. அணியின் எண்ணிக்கை 2வது ஓவர் சூப்பராக இருந்துச்சு. 30 ரன்கள். 30 ரன்கள். லெஃப்ட் ரைட் என்று மாறி சிக்ஸர்களை விளாசினார்கள். 3வது ஓவரில் லெஃப்ட் ரைட் என்று மாறி விக்கெட்டுகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். 113 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 113 ரன்கள் எடுக்கணும்னா இப்போ இவங்க 52 ரன்களுடன் இருக்கிறாங்க. இன்னும் ஆட்டம் இன்னும் நடுநிலையாக தான் போயிட்டு இருக்குண்ணே. எந்த பக்கம் போகலாம், அதுவரை வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கிறது. இப்போ பவர் பிளேயில் 4வது பந்தை வீச வருகிறார் அருமையான ஜாக்கபுரம் அணியின் அணித்தலைவி. விருத்த சேதனம் யாரால் உண்டாயிற்று? பிதாக்களால். சூப்பர் சூப்பர். என்ன பவர் பிளே ஆகுது, கிவர் பிளே ஆகுது. அடிபம்பாறு 6 சொல்லி அருமையான சிஸ்டர் அழகாக ஃப்ளோரா சிஸ்டர் அடிச்சிருக்காங்க. பிதாக்களால். யோவான் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். விருத்த சேதனம் யாரால் உண்டாயிற்று? பிதாக்களால். நல்லா கவனிங்க. விக்கெட்டு 6, விக்கெட்டு 6. இப்போ அடுத்த விக்கெட்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக அடுத்த பந்து விக்கெட் தான். இல்லை அவங்க 6 அடிக்க போகிறாங்க. பாருங்களா, உங்கள் கணிப்பை தவிடுபடி ஆக்க போகிறாங்க. பாருங்க, பவர் பிளேயில் 5வது பால். தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இருந்தவன் யார்? சூப்பர் 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 சூப்பர். உங்களுடைய கணிப்பை தவிடுபடியாக என்று கிழித்து அருமையாக 6 அடித்திருக்கிறார்கள். என்ன பவர் பிளே. ஃப்ளோரா சிஸ்டர், நீ போடுறா பால, நான் அடிக்கண்டா. ஃப்ளோரில் அடிச்சிட்டாங்க 2 சூப்பர். இப்போ ஹாட்ரிக் 6 அடிக்க போகிறாங்க. ஹாட்ரிக் 6 பார்ப்போண்ணே. பவர் பிளேயில் கடைசி பந்து. பிலிப்பு எந்த நாட்டை சேர்ந்தவன்? பிலிப்பு எந்த நாட்டை சேர்ந்தவன்? கலிலே. ஓகே, பவுண்டரி. டைமிங்ல போயிட்டு 6 அடிச்சிருக்கலாம். சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஆனாலும் பரவாயில்ல, பவர் பிளேயில் சூப்பராக விளையாடுன இந்த டீம் தான் நான் சொல்லுவேன். 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 68. கடைசி 2 ஓவர்கள் மாத்திரமே உள்ளது. 12 பந்துகளில் 45 ரன்கள் எடுக்கணும். 12 பந்துகளில் 45 ரன்கள் இலக்கு. நேயர்களே, இது நிஜம் டிவியின் NBL 2024 நிஜம் பைபிள் லீக் ஸ்பான்சர்ட் பை SMTM ஜுவல்லர்ஸ், சிவகாசி, சிறுவில்லிபுத்தூர் மற்றும் திருத்தங்கல். ஒரு சிறிய இடைவெளியில் உங்களை சந்திக்கிறோம். நிஜம் டிவியுடன் இணைந்திருங்கள்.
வெல்கம் பேக் டு அவர் என்பிஎல் நிஜம் பைபிள் லீக் 2024 sponsored by எஸ்எம்டிஎம் ஜுவல்லரி சிவகாசி, சிவகாசி சிறுவில்லிபுத்தூர் மற்றும் திருத்தங்கள். நீங்க நல்லா பாருங்க, இப்போ ஸ்ட்ரைக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்க. நம்ம சகாயம் பிரதர். 5 சிக்ஸர்களை அடித்து நாட் அவுட்ல இருக்கும் நம்ம சகாய பிரதர் வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். 4வது ஓவரை வீச வருகிறார்கள் ஜெபிதா சிஸ்டர். யார் பவுலர்? ஜெபிதா. ஆட்டத்தில் அனல் பறக்க போகிறது. அங்க சகாயம் சகாயம் ஜெபிதா. ஜெபிதா யாருக்கு சகாயம்? யாருக்கு காயமோ? 4வது ஓவர்ல முதல் பந்து. அருமையான ஜெபிதா சிஸ்டர். யாருக்கு? சகாயம் பிரதருக்கு. ஆமா, நடுவர் பாலை கொடுத்துட்டாரு. இப்போ வீச போறாங்க. இந்த ஓவர் தான் ஆட்டத்தில் முடிவை அறிவிக்க போகிறது. யாருக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அங்க ஜெபிதா சிஸ்டர், இங்க சகாயம் பிரதர். ஓகே, 4வது ஓவர்ல முதல் பந்து. ஆகாரத்தை பார்க்கிலும் விசேஷித்தது எது? ஜீவன். சூப்பர் 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 சூப்பர். அற்புதமாக 6 ரன்களுக்கு திருப்பி இருக்கிறாங்க. 6 சிக்ஸர் கொடுத்து 6 சிக்ஸரை அடித்து காமிச்சிருக்கார். ஆமா, உண்மையிலே அவங்க பவுலிங் பண்ணும்போது 6 சிக்ஸர் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த 6 எடுத்து கொடுத்துட்டாங்க. அருமையான கம்பேக். ஆகாரத்தை பார்க்கிலும் விசேஷித்தது எது? ஜீவன். சூப்பர் 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 சூப்பர். அற்புதம். பாருங்க, அங்க ஃபீல்டர்லாம் அப்படி சும்மா சில மாதிரி இந்த மாதிரி இருக்க. ஃபீல்டர் பதறி போயிட்டாங்க. என்ன தலைக்கு மேலோடு அடிக்கிறாரு. ஒருத்தங்க யார்கிட்ட கிரீஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க. கதை முடிஞ்சிட்டு நினைக்கிறேன், அப்படி போயிட்டாங்க. ஓகே, 2வது பந்து இப்பொழுது ஜெபிதா சிஸ்டர் சகாயம் பிரதருக்கு. தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து பயந்து நடுங்கியவள் யார்? பெரும்பாட்டுள்ள சூப்பர் சூப்பர் அணியின் இந்த போக்கே வர மாதிரி மாறிட்டு. நான் 6 கொடுப்பேன்டா, 8 அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி 8 சிக்ஸரை அடித்து 48 ரன் எடுத்திருக்காங்க. 5ஆம் அதிகாரம் 33 அவசரத்தில் இருக்குது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 2 பந்துகள் வீசப்பட்டிருக்கிறது. அணியின் எண்ணிக்கை கிடுகிடு என்று உயர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியே போனால் இவங்களுக்கு தேவை 45 ரன் தான். அதில் இப்போ 12 ரன் எடுத்தாச்சு. 2 பால்ல 12 ரன்கள். 3வது காட்ரி 6 வருமா? காட்ரி 6 வருமா? வரும். பார்க்கலாம். சகாயம் பிரதர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க சரியான ஃபார்மில் இருக்காங்க, ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. ஓகே, அதை தடுப்பார்களா ஜெபிதா சிஸ்டர்? பார்க்கலாம். 3வது பந்து. சகேயு யாருக்கு குமாரனா இருக்கிறான்? ஆபிரகாம். சூப்பர் 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 சூப்பர். இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. சகாயம் பிரதரும் ஆபிரகாமின் குமாரனா இருப்பார் போல தெரிகிறது. அவங்க மீண்டும் ஒரு அருமையான சிக்ஸர் அடிச்சிருக்கிறாங்க. என்ன, அவங்க அடிச்ச 6 மட்டும் தாங்க அடிக்காங்க. ஒரே ஒரு பால் தான், டாட் பால். சகேயு யாருக்கு குமாரனா இருக்கிறான்? ஆபிரகாம். சகாயம் பிரதர் 8 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. 48 ரன்ஸ், 48 ரன்கள். இதுவரைக்கும் என்பிஎல் வரலாற்றில் யாரும் 50 ரன்கள் அடித்ததில்லை. முதல் 50 அடிப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதே போல ஜெபா சிஸ்டர் இந்த கலுங்கு விலையே 48 ரன்கள் வெளியே போயிட்டாங்க. 10 பால்ல 48 அடிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம தலைவர் கதாநாயகன் ஆட்ட நாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கிற சஞ்சய் சகாயம் பிரதர் மீண்டும் ஒரு 50 அடிப்பாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். ஆஃப் செஞ்சுரி அடிக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம். 4வது பந்தை வீசுகிறார்கள் ஜெபிதா சிஸ்டர் சஞ்சய் பிரதருக்கு. பிலிப்பு எந்த பட்டணத்தை சேர்ந்தவர்? பெத்சாயிதா. சூப்பர். வாட் a beauty, wonderful is our amazing of the wonderful பைபிள் எடுத்து காட்டுங்க. ஓடுங்க 50 ரன்களை குறித்துள்ளார்கள். 50 ரன்களை முதன்முறையாக ஆமா 54 ரன்களை அடித்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். காயப்பட்ட காயத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? ஓகே, அங்கதான் நிற்கிறாங்க. சூப்பர். சஞ்சய் பிரதர் வாங்க. சஞ்சய் மரியாதை கொடுக்கணும். சஞ்சய் பிரதர் சூப்பர் அடிச்சிருக்கிறீங்க. நாங்க இந்த கமெண்ட்ரி பாக்ஸ்ல உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். சூப்பர். அழகா. உங்க காயத்துல எங்களுக்கு பங்கு உண்டு. காயத்துல உங்களுக்கு பங்கு உண்டு, உங்களுக்கு சகாயத்துல பங்கு உண்டு. எனக்கு காயத்துல பங்கு வேண்டாம். ஆகாயத்துல எல்லாருக்கும் பங்கு உண்டு. சூப்பர். 4 பந்துலேயும் 4 சிக்ஸர்கள். 5வது பந்து. ஓகே, இப்போ ஜெபிதா சிஸ்டர் இப்பொழுது உங்கள் அணியை தாங்குவீர்களா அப்படின்னு பார்க்கலாம். இப்பொழுது 5வது பந்து. நாம் யாருக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்? நாம் யாருக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்? ஓகே, அவங்க டைம் முடிஞ்சிட்டு. ஏன்னா
பரவாயில்ல. தொடர்ச்சியா இந்த ஓவரில் 4 பாலுக்கும் 6 அடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க நினைக்கிறேன். ஒரு கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருக்கிறது. இப்பொழுது கடைசி பந்து டேஞ்சர் சோன் போயிட்டாங்க. டேஞ்சர் சூனில் இருக்காங்களா? டேஞ்சர் சூனை 6-ஆ மாற்றுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அது கீஜராது பாருங்க. இப்போ கடைசி பந்து 4வது ஓவரில் கடைசி பந்து. 4 பேர் யாரை சுமந்து கொண்டு திமிர்வாதக்காரன். சூப்பர் What a beauty, wonderful, the great of the evolution of the evolution of the single of the tringle of the amazing beauty of the center of the government of the state government. சகாயம் அவர்கள் ஒரு கலக்கி கொண்டிருக்கிறார்கள். கலங்கி விலையில் பிறந்து யாக்கோபுரத்தை கலக்கி விட்டிருக்கிறார்கள். கலக்கி நாம் சாம்பாரை கலக்குவோம், அவர் யாக்கோபுரத்தை கலக்கி விட்டார்கள். இன்னைக்கு கதையின் நாயகன் அவர் மட்டுமே. நீங்கள் பைபிளை கொடுத்தீங்க, அவர் பைபிளை தூக்கிட்டு பிரச்சனை பண்ண போயிடுவார். கடைசி ஓவரில் 30 ரன்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2வது ஓவர்லையும் இதே சஞ்சய் சகாயம் பிரதர் 30 ரன்களை எடுத்திருந்தார்கள். இப்பொழுது அடுத்த ஒரு 30 ரன்களை எடுத்திருக்கிறார்கள். NBL வரலாற்றிலே முதல் முறையாக 2 ஓவர்களில் 30 ரன்கள். 60 இண்டிவிஜுவல் ஸ்கோர் 60. 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 98. இன்னும் மீதம் ஒரே ஒரு ஓவர் இருக்கிறது. கடைசி முக்கியமான ஓவருக்கு செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு இடைவேளையில் உங்களை சந்திக்கிறோம். இது நிஜம் டிவியின் NBL நிஜம் பைபிள் லீக் 2024 ஸ்பான்சர் பை SMTM ஜுவல்லரி, சிவகாசி, திருத்தங்கல் மற்றும் சிறுவில்லிபுத்தூர். நேயர்களே, நிஜம் டிவியுடன் இணைந்திருங்கள். வெல்கம் பேக் டு நிஜம் டிவியின் NBL நிஜம் பைபிள் லீக் 2024 ஸ்பான்சர்ட் பை SMTM ஜுவல்லரி, சிவகாசி, சிறுவில்லிபுத்தூர் மற்றும் திருத்தங்கல். ஓகே, இடைவேளைக்கு முன்பதாக 4 ஓவர் முடிந்த நிலையில் 98 ரன்களுடன் இருக்கிறோம். இன்னும் கடைசி ஓவர் வெற்றிக்கு 15 ரன்களே இன்னும் தேவை. கையில் இருப்பதோ 6 பந்துகள். இப்பொழுது இந்த கடைசி ஓவரை யார் வீசுவா? இன்னும் வீசாமல் இருக்கிறது யாரு? யார் வீசினாலும் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்பொழுது வீச வந்திருக்கிறார் அருமையான சகோதரர் நவீன் அவர்கள். நவீன் 6 பந்துகளில் 15 ரன்கள். எதுவும் சான்ஸ் இருக்கா? பால் வீசுகிற நவீன் பிரதரை பார்த்தா வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுது. அவர் ஏதாவது தூசரா போட்டு கண்ட்ரோல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சூப்பர். அவங்க வந்து இப்பொழுது நேர்த்தியா அந்த லைனில் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாலை வீச போகிறாங்க. ஆமாம், எதிர்த்திரைப்பு நிற்கிறது யார்? சஞ்சய் பிரதர் இல்லை, சகாயம் பிரதர் இல்லை, சகாய் பிரதர் ஆப்போசிட் போயிட்டாங்களோ. ஆமாம், இப்போ ஃப்ளோரா சிஸ்டர் தான் அங்கே என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இப்போ முதல் பந்து, கடைசி ஓவரில் முதல் பந்து இப்பொழுது நவீன் பிரதர் ஃப்ளோரா சிஸ்டருக்கு வீச போகிறாங்க. பார்க்கலாம். தரித்திரர் மரித்து தேவதூதரால் எங்கே விடப்பட்டார்? விக்கெட்டை பறிகொடுத்திருக்கிறார்கள். ஆட்டத்தின் போக்கு மாறிவிடுமா? நான் தான் சொன்னேன், பால் வீசுறது யாரு? நவீன் பிரதர். அவங்க சொன்னாங்க யாருன்னா, தரித்திரர் மரித்து தேவதூதரால் எங்கே விடப்பட்டான்? ஆபிரகாமின் மடியில் என்பதுதான் சரியான பதில். லூக்கா 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருக்கிறது. தன்னுடைய விக்கெட்டை பறிகொடுத்து செல்கிறார்கள் அருமையான ஃப்ளோரா சிஸ்டர். ஆனா சஞ்சய் பிரதர் இருந்தார் வைங்களா, பட்டை கிளப்பிப்பாங்க. இவங்க மொதல் பாலே 6 அடிச்சிருப்பாங்க. 3 பாலில் முடிச்சுட்டு 3 பாலில் முடிச்சுட்டு 3 பாலை மிச்சம் வச்சுட்டு போயிருப்பாங்க. அவ்வளோ ஹெவி ஃபார்மில் இருக்கிறாங்க. சரி, அவருக்கு வாய்ப்பு கொடுக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு சிங்கிள் ரன் யாராவது அடித்து கொடுத்தாதான் அவருக்கு வர முடியும். ஆமாம், இல்லைன்னா வர முடியாது. இப்போ அடுத்ததாக யாரு? 5 பந்துகளில் 15 ரன்கள் தேவை. இப்பொழுது அடுத்ததாக களமிறங்குகிறது யார்? ஜெபா சிஸ்டர் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன், அணி தலைவி. ஜெபமே ஜெயம். ஆமாம், அவங்க ஏற்கனவே 10 ரன்ல இந்த ஜபத்தால் ஜெயம், இங்கே மாதிரி ஜபாக்காவால் ஜெயம் வருமா? சஞ்சய் சகாயம் பிரதர் எல்லாருக்கும். ஆனால் அவங்க எதிரணியில் நிற்கிறாங்க, மட்டை பிடிக்க முடியாத இடத்துல நிற்கிறாங்க. அதை தங்கள் சாதகமாக எடுத்துக்கொண்டு இந்த 3 பாலில் விக்கெட் எடுத்துருவாங்க. அப்படியா?
அப்போ ஜெபா சிஸ்டர் இப்போ அடிப்பாங்க, நான் சொல்றேன். நான் அவுட் ஆகும்னு சொல்கிறேன். ஜெபா சிஸ்டர் அடிப்பாங்க, அவுட் ஆவாங்க. இப்பொழுது இரண்டாவது பந்து, கடைசி ஓவரின் இரண்டாவது பந்து. இரண்டாவது பந்தை வீச வருகிறார்கள் நவீன் பிரதர். பார்க்கலாம். சமாரியா ஸ்திரீக்கு எத்தனை புருஷர் இருந்ததாக இயேசு கூறினார்? 5 புருஷர். சூப்பர் 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 சூப்பர். இமாலய சிக்ஸர். சமாரியா ஸ்திரீக்கு எத்தனை புருஷர் இருந்ததாக இயேசு கூறினார்? 5 புருஷர். ஓகே, மூணாவது பந்து. பரிசுத்தமானதை எதற்கு கொடுக்க கூடாது? நாய்களுக்கு. சூப்பர். மறுபடியும் ஒரு சிக்ஸர். மீண்டும் ஒரு சிக்ஸர். அண்ணா 3 பந்துகளில் 3 ரன்கள் இன்னும் தேவை. இப்போ அருமையான நவீன் பிரதர் கலுங்கு விளை டீம்ல அருமையான ஜெபா சிஸ்டருக்கு 4வது பந்தை வீசுகிறார்கள். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் எதனால் பலனற்று போகிறான்? உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் எதனால் பலனற்று போகிறான்? ஓகே, டைம் முடிந்து விட்டது. டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். மறுபடியும் கேம்ல ஒரு பிரஷர் ஏறி இருக்கு. 2 பந்துகளில் 3 ரன்கள் எடுக்க வேண்டும். 3 ரன்கள். அருமையான ஆட்டம். மதில் மேல் பூனையாக தான் சென்று கொண்டிருக்கிறது. ஓகே, பார்க்கலாம். இப்பொழுது 5வது பந்து. பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவன் யார்? உள்ளவர் யார்? மனுஷகுமார். சூப்பர். ஓடியர் மேட்ச் முடிஞ்சிட்டாங்க. கோரி आपने सेंटर कर रहा है, सेट कर रहा நீங்க என்ன है. அடிக்கிறது? நான் இப்பொழுது அடிக்கிறேன். ரன்னிங் ஷாட் 6 அடித்து மேட்ச் முடிவு கொண்டு வந்து விட்டார்கள். வாழ்த்துக்கள். எல்லாரும் அங்கே ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. எல்லாரும் இப்போ தான் சிரிச்சிருக்காங்க. 116 ரன்களை எடுத்திருக்கார்கள். மீதம் ஒரு பந்து இருக்கிறது. ஒரு பந்து மீதம் வைத்து வின் பண்ணிட்டார்கள். நீங்கள் பேட் பண்ண போகிறீங்களா? அந்த ஒரு பால் இருக்குது. இல்லை வேண்டாம்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு பெரிய டார்கெட்டை ஒரு பந்து மீதம் வச்சு வின் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட். அதில் வந்து ரொம்ப அருமையான சஞ்சய் சகாயம் பிரதர் தான் அவங்க ஆட்டம் இழக்காமலே 60 ரன்கள். ஆமாம், அதில் என்ன விஷயம்னா அவங்க வந்து துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கினவர். பிரியமானவர்களே, நிஜம் டிவியின் என்பிஎல் நிஜம் பைபிள் லீக் 2024 இந்த அருமையான என்பிஎல் போட்டியில் இப்பொழுது அருமையாக அந்த டீம் விளையாடி ஒரு இமாலய வெற்றி இலக்கு 113 என்பது இமாலய இலக்கு. அதையும் எளிதாக ஒரு பந்து மீதமுள்ள நிலையிலே 116 ரன்களை அருமையான கலுங்கு விளை எடுத்திருக்கிறது. நேர்களெல்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க. அருமையான சகாயம் சஞ்சய் பிரதர் சூப்பராக தன்னுடைய ஒரு ஆஃப் செஞ்சுரியை பதிவு பண்ணி 60 ரன்கள். நாட் அவுட் பேட்ஸ்மேன், அதுவும் துவக்க ஆட்டக்காரராக, அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கி கடைசி வரை அவர்கள் தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுக்காதபடி அருமையாக இருந்திருந்தாங்க. இப்பொழுது நம்ம ஸ்கோர் போர்டு பார்த்துக்கலாமா? பார்த்துருவோண்ணே. 60 ரனில் 10 சிக்ஸர். ஜெபா அகஸ்டின் அவர்கள் 10 ரன்கள். சகாயம் சஞ்சய் பிரதர் 60 ரன்கள். 10 சிக்ஸர்களை அடித்திருக்கிறார்கள். 10 சிக்ஸர் அடித்தது எல்லாமே சிக்ஸர் தான். அடுத்தது டெய்சி ராணி சிஸ்டர் 6 ரன்களுடனும், டார்லின் சிஸ்டர் 6 ரன்களுடனும், ஃப்ளோரா ஜெர்லின் 16 ரன்களுடன் ஆட்டமிழந்தார்கள். அடுத்தது ஜெபா அகஸ்டின் 18 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் நம்முடைய பவுலிங் இதை பார்க்க போகிறோம். இந்திரா சிஸ்டர் அவங்க 16 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார்கள். தங்கபீலா சிஸ்டர் 30 ரன்களை கொடுத்திருந்தார்கள், விக்கெட் எதை எடுக்கலை. ஜாய் டெல்ஃபின் சிஸ்டர் பவர் பிளேயில் 2 விக்கெட்டை எடுத்து 22 ரன்கள் எடுத்திருந்தார்கள். அடுத்தது ஜெபிதா சிஸ்டர் 30 ரன்களை விட்டு கொடுத்திருந்தார்கள், எந்த விக்கெட்டை எடுக்கலை. நவீன் பிரதர் ஒரு விக்கெட்டை எடுத்து 18 ரன்களை விட்டு கொடுத்திருந்தார்கள். கடைசியில் அருமையான கலுங்கு விளை டீ ஒரு பந்து மீதமுள்ள நிலையில் அவர்கள் வெற்றி கனியை பறித்தார்கள். நேர்களே, இந்த என்பிஎல் லீக் சுற்று போட்டியில் மீண்டும் ஒரு வெற்றியை கலுங்கு விளை பதிவு செய்திருக்கிறது. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு செல்ல இருக்கிறோம். இந்த போட்டியில் ஆட்ட நாயகன் யார்
அவர்களுக்கான விருது வழங்குகிற நிகழ்ச்சிக்குள்ள செல்ல இருக்கிறோம். நிஜம் டிவியுடன் இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளியில் உங்களை சந்திக்கிறோம். இது நிஜம் டிவியின் என்பிஎல் பைபிள் நிஜம் பைபிள் லீக் 2024 ஸ்பான்சர் பை SMTM ஜுவல்லரி, சிவகாசி, திருத்தங்கல் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர். இணைந்திருங்கள். ஆட்ட நாயகன் விருதை யார் பெறுகிறார், அவர்களுக்கு என்ன விருது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். வெல்கம் பேக் டு நிஜம் டிவியின் என்பிஎல் நிஜம் பைபிள் லீக் 2024 ஸ்பான்சர்ட் பை SMTM ஜுவல்லர், சிவகாசி, திருத்தங்கல் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்போ ஒரு அற்புதமான ஒரு போட்டியை நீங்கள் கண்டுகளிச்சிருப்பீங்க. பார்க்குற நேயர்களுக்கு நல்ல ஒரு விருந்து. கடைசி பந்து மீதமுள்ள நிலையில் அருமையான கலுங்கு விளை CMS திருச்சபையின் பிள்ளைகள் அவங்க வெற்றி கனியை பறித்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆட்ட நாயகன் யார், இந்த போட்டியில் சிறந்த ஆட்ட நாயகன் யார், அவர்களுக்காக நம்ம நிஜம் டிவியில் நடக்கிற இந்த என்பிஎல் போட்டியில் இந்த போட்டியை ஸ்பான்சர் பண்ணுற அருமையான SMTM ஜுவல்லரி அதனுடைய உரிமையாளர் தங்க பூபதியான வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த பரிசை கொடுக்க இருக்கிறாங்க. இப்போ அவர்களை நான் மேடை கலைக்கிறேன். வாங்க பிரதர். பேசலாம். ஓகே, இப்பொழுது இந்த போட்டியில் அருமையான போட்டியை நீங்களும் கண்டுகளிச்சிருப்பீங்க. இந்த போட்டி, இந்த கடைசி மேட்ச் எப்படி இருந்துச்சு? ரொம்ப 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 அருமையாக இருந்தது. இதில் வந்து நிஜம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஃபுல்லாகவே நிஜமாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே உட்காந்து ஒரு ரொம்ப நேரம் ஆனாலும் இருந்து ரொம்ப நல்லா பார்த்தேன். இதில் பங்கேற்றவங்க எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. கமெண்ட்ரி கொடுத்தவங்க எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறணும்னு சொல்லி பார்க்குறது நான் வேண்டிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த போட்டியில் ஆட்ட நாயகன் யார் கொடுக்கலாம்? ஆட்டநாயகன் கண்டிப்பான முறையில் சகாயம் பிரதருக்கு தான் கொடுக்கணும். ஓகே, சஞ்சய் சகாயம் பிரதர். சஞ்சய் சகாயம் பிரதர். ஆமாம், 10 சிக்ஸர்களை அடித்து 60 ரன்களை எடுத்திருந்தாங்க. ஓகே, சகாயம் பிரதர் வாங்க. ஓகே, பேசலாம். நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆமாம், எப்படி அங்கே ஆடுகளத்தில் 60 ரன்கள் முதல் முறையாக ஒரு ஆஃப் செஞ்சுரியை நீங்கள் தான் பதிவு பண்ணீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். நேயர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறீங்க மனதில். தொலைக்காட்சியில் பார்க்குற நேயர்கள் சகாயம் சஞ்சய் பிரதர் ஒருவேளை பவுலிங்கில் விட்டு கொடுத்தாலும் நீங்கள் அதை அப்படியே அதை எடுத்து ஒரு இமாலய இலக்கு 113 என்பது ஒரு நல்ல ஹை ஸ்கோர். அதை நீங்கள் சுலபமாக எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அதை வெற்றி பெற நீங்கள் உங்களுடைய பேட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது உங்களுக்காக இந்த ஒரு கிஃப்ட் கேம்பர் ஆட்ட நாயகன் விருதுக்காக வழங்கப்படுகிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நேயர்களே, இந்த நாளிலையும் ஒரு அற்புதமான ஒரு லீக் சுற்று போட்டியை நம்ம பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் பஞ்சம் இல்லாமல் சூப்பராக 2 டீமுமே நல்லா அவங்க வந்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. 112 என்பது ஒரு நல்ல ஸ்கோர். அதையும் ரொம்ப சுலபமாக அருமையான கலுங்கு விளை அவங்க அதை இடத்த பிடிச்சி அவங்க அழகாக அதை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த வாரம் அடுத்த ஒரு லீக் சுற்று போட்டியில் உங்களை சந்திக்கிறோம். எங்கேயும் போயிடாதங்க. ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணி அப்படின்னா நீங்கள் இந்த போட்டியில் பங்கு பெறதில் நீங்கள் ஆர்வத்தை காட்டுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த என்பிஎல் போட்டியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் பார்த்து வேத வசனங்களை அறிந்து கொள்ளட்டும். 4 சுவிசேஷங்கள் இருந்து மாத்திரமே கேள்விகள் கேட்கப்படுகிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இதை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நேயர்களே, அடுத்த வாரம் இன்னொரு லீக் சுற்று போட்டியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடத்தில் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.